ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ரொம்பவும் டேஸ்டியான தக்காளி சட்னி பண்ண போகிறேன். இந்த சட்னி நான் சொல்லியிருக்கிற லெவலில் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வாங்க இப்போ நம்ம இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது ப்ரௌன் கலர் ஆக தேவையில்லை, சும்மா கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். அந்தளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பூண்டு பல் ஒரு 5 பூண்டு பல்லை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் இஞ்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம், சின்னதாக ஒரு துண்டு சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ சேர்த்துக்கல. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கிடுச்சு. இப்போ இதில் பழுத்த தக்காளி பழமாக ஒரு 3 தக்காளி பழத்தை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வெந்து வரணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் ஸ்பீடில் இது நல்லா வெந்து வரும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். சூப்பராக நல்லா தக்காளி எல்லாமே நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு. ஒரு தடவை கூட இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. சில்லி பவுடர் அதே ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் நான். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 1 மினிட் சட்னியும் க்ரீன் சட்னியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உளுந்து 1 ஸ்பூன் அளவு, கடுகு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், அதுவும் பொரிஞ்சிருச்சு. காயப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன், இதுவும் நல்லா பொரியணும். பொரிஞ்சிருச்சு. இப்போது ரெட் சில்லி ஒன்று நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். கண்டிப்பாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க, அதோட ஃப்ளேவர் இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்கும். இப்போது இதை நம்ம அந்த சட்னியில் சேர்த்துடலாம். நம்மளோட டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற அளவுலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது. இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாய் மீனூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.